மகாபாரதத்தின் முற்பகுதியில் ஹஸ்தினாபுரத்தின் மாவீரரான பீஷ்மர் தன் தம்பி விசித்திரவீரியனுக்காக காசி மன்னரின் மகள்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகியோரை சுயம்பரத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக கவர்ந்து வந்தார். இவர்களில் மூத்தவளான அம்பா தான் சால்வ மன்னனை விரும்புவதால் பீஷ்மர் அவளை சால்வனிடம் அனுப்பி வைத்தார். ஆனால் பீஷ்மரால் கவரப்பட்டவள் என்ற அவமானத்தின் காரணமாக சால்வன் அவளை ஏற்க மறுத்தான். நிராகரிக்கப்பட்டு திரும்பிய அம்பாவை விசித்திரவீரியனும் மணக்க மறுத்தான். தன் வாழ்வில் நேர்ந்த இந்த துயரங்களுக்கு காரணம் ஆரம்பத்தில் தன்னை கவர்ந்து வந்த பீஷ்மரின் செயல் மட்டுமே என்று உணர்ந்த அம்பா அவரையே மணக்க வற்புறுத்த பீஷ்மர் தனது பிரம்மச்சரிய விரதத்தை காரணம் காட்டி மறுத்துவிட்டார். தான் பட்ட அவமானங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணமான பீஷ்மரை கொல்வதே தன் வாழ்வின் ஒரே நோக்கம் என்று சபதம் செய்த அம்பா யாகத்தீயில் குதித்து தன் உயிரை துறந்தாள். அந்த சபதத்தின் தீவிரத்தால் அவள் அடுத்த பிறவியில் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனுக்கு மகளாக பிறந்தாள். இவளுக்கு சிகண்டி என்று பெயரிடப்பட்டது. பிறக்கும்போதே பெண்ணாக இருந்த சிகண்டி அசரீரியின் வாக்கின்படி ஆண் போலவே வளர்க்கப்பட்டு அனைத்து போர்க்கலைகளிலும் பயிற்சி பெற்றாள். வளர்ந்த பிறகு ஒரு யட்சனாகிய ஸ்தூனாகர்ணனின் உதவியுடன் தன் பெண் தன்மையை தற்காலிகமாக அவனிடம் கொடுத்து முழுமையான ஆணாக மாறினாள். முற்பிறவியின் சபதத்தை நிறைவேற்றும் நோக்குடன் ஆணாக மாறிய இந்த சிகண்டியே குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் பக்கம் நின்று போரிட்டார். பீஷ்மர் ஒரு பெண்ணுடன் அல்லது பெண்ணிலிருந்து ஆணாக மாறியவருடன் போரிட மாட்டேன் என்ற சபதத்தால் போரின் 10ஆம் நாளில் சிகண்டி முன்னால் ஆயுதமின்றி நின்றார். அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரின் மீது அம்புகளை தொடுத்து அவரை சரப்படுக்கையில் வீழ்த்தி கொன்று அம்பா பூண்ட சபதத்தை நிறைவேற்றார்.